இங்கே மேட்லாம் கூட நல்லா இருக்குங்க. மேட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. எல்லா மேட்டும் பார்க்கலாம். வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கூட பார்க்கலாம். இது வந்து இந்த மாதிரி வந்து கிளாஸ் இல்லை, இது பிளாஸ்டிக் தான். இதே கிளாஸ் தான் இருக்கும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் விச் யூ கேன் பை. மில்டன் மாதிரியான ஒரு இதெல்லாம் கூட பாருங்கள். ஸ்கொயர் ஃபுட்ஸ் நல்லா இருக்குது. லஞ்ச் பேக்ஸ் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிராண்டு. பூஜா சாமான் எல்லாமே இருக்குது. இங்கே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் கூட நல்லா இருக்குது. இட்ஸ் நாட் பேட். மென்ஸ் க்ளோதிங் தான் கொஞ்சம் எக்ஸைட்டிங்காக இருக்குங்க. மென்ஸ் க்ளோதிங் பார்க்கலாம். டிஷர்ட்ஸும் நிறையா இருக்குது. வி கேன் ஜஸ்ட் செக் எக்ஸ்ப்ளோர் சம் ஆஃப் தீஸ் டிஷர்ட்ஸ். ஃபுல் ஸ்லீவ்ஸ்லாம் கூட பார்க்கலாம். ஸோ இட் வில் பி நைஸ் டு see that. குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இந்த டிஷர்ட் லுக்ஸ் நைஸ். பட் எனக்கு ஃபிட்டு தான் பார்க்கலாம். ஃபிட் ஓகேனா ஐ கேன் பை சம்திங். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த ஷார்ட்ஸு இது வந்து நான்ஸ்டிக் நல்லதில்லைன்னு சொல்கிறாங்க. குக்கரில் நீங்கள் என்னென்னு பார்த்து தான் வாங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நான்ஸ்டிக்கில் வந்து கெமிக்கல்ஸ் இருக்குது. பர்ன் பண்ணிங்கன்னா அந்த கெமிக்கல்ஸ் வரும். ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் when you buy such non-stick. இந்த ப்ராடக்ட்ஸ் வருது அப்படிங்கிறதுனால வாங்க முடியாது. You got to be careful with what you buy. If you buy this non-stick, when you heat it, then these chemicals will come out. அதனால் அதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி எவர் சில்வர் ப்ளைன் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கிக்கலாம், which is always preferable. இந்த மாதிரி கிளாஸஸில் வந்து நீங்கள் கண்டெய்னர் வந்து கிளாஸ் பாட்டில்ஸில் இருந்தால் இட்ஸ் வெரி ப்ரிஃபரபிள். ஹெல்த்துக்கு நல்லது. ஏன்னா பிளாஸ்டிக்ஸ் கூட மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ்னு ஒரு மெட்டீரியல் வெளியில் வருதுன்னு சொல்கிறாங்க ஆஃப்டர் லாங் யூசேஜ். அப்போ என்ன கண்டெய்னர் யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப பார்த்து கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் லேடிஸ் டிபார்ட்மெண்ட் எனக்கு தெரியாது. இதில் ஏதாவது நான்ஸ்டிக் மெட்டீரியல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இது பார்க்குற வரைக்கும் நல்லாயிருக்கு. இது கடாயின் போட்டிருக்கான். இந்த மாதிரி வந்து கோட்டிங் கொடுத்தது என்ன கோட்டிங் தெரிஞ்சுட்டு பாருங்கள். ஏன்னா அது சூப்பர் ஹீட் ஆகும்போது இட் மே காஸ் சம் மினரல் கண்டாமினேஷன். ஸோ அதனால் வந்து நீங்கள் ரொம்ப இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த மாதிரி இந்த நைஃப் பாக்ஸ் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. சும்மா அது நல்லா ஹேண்டியாக இருக்குது. வீட்டில் ஏற்கனவே இருக்குது இந்த மாதிரி பாக்ஸு. ஃப்ரெண்ட்பர்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ப்ரெஷர் குக்கர், ஹாக்கின்ஸ் பல வருஷமாக கேட்டுருக்கோம். ப்ரெஸ்டீஜ் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ தெரிஞ்ச விஷயங்கள் எப்பொழுதுமே நமக்கு வந்து ஒரு நல்ல பலன் அளிக்கும். அதனால் எந்த விதமான ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்காது. தெரியாத விஷயங்கள் வெளிநாட்டிலேருந்து வருது அப்படின்னு நம்ம வாங்கும்போது பார்த்தோம்னா இது பாருங்கள், போரோசில்லேருந்து வந்துருக்குது. பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணதில்லை. ஒண்டர் செஃப்பில் டோஸ்டர் இருக்குது. மேபி திஸ் லாட்ஸ் பி குட். ஏற்கனவே இதெல்லாம் இருக்குது எங்கள் வீட்டில். இதெல்லாம் ஜஸ்ட் நான் பார்க்குறேன். போரோஸில் இந்த மாதிரி கிளாஸ் கண்டெய்னர் இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர். ஸோ பார்த்து வாங்குங்க. ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிவிட்டு இங்கே இந்த ஸ்பாரில் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மக்களை பார்க்குறதுக்கும் நிறைய ப்ராடக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வாங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் வாங்கலாம். சன்னுக்கு கிரிக்கெட் பேட்டை பார்க்குறேன். இந்த விலோ லுக்ஸ் நைஸ். லைட் வெயிட்டாக இருக்குது. வித் ஸ்டம்ப்ஸ் இருக்குது. இங்கே வந்து பேஸ்கெட் பால், ஃபுட்பால் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து பேட் ஐடியான்னு தோணும். இது வந்து லேப்டாப் வச்சுக்கலாம், ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கலாம். லைட் வெயிட்டாகவும் இருக்குது. பாருங்கள், காஃபி கப் வைக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா யூ கேன் யூஸ் இட் ஃபார் லேப்டாப் எடுத்து யூஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கும் வச்சுருக்காங்க, பெரியவங்களும் யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து மேட்ரஸ் மேலே வச்சுக்கிட்டோம்னா கூட ஒன்றும் இருக்காது. சாஃப்டான எட்ஜஸ் தான் இருக்குது. ஸோ யூ கேன் பை திஸ். எவ்வளோ காஸ்ட்டுன்னு பார்ப்போம். 1000 ரூபா சொல்கிறோம். சூப்பர் சேவரில் இது வந்து கிட்டத்தட்ட 500 ரூபா, 50% ஆஃபரில் கிடைக்கும். இன்னும் லைட்டாகவே இருக்குங்க. கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், ஜஸ்ட் கேரி பண்ணலாம். சாஃப்ட் எட்ஜஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். நீங்கள் கேரி பண்ணிவிட்டு எங்கே இது ஹேண்டியாக இருக்கிறதுனால நீங்கள் கூட வாங்கி எடுத்துகிட்டு போகலாம். பிரச்சனை இல்லை. இது எல்லாமே வந்து 50% ஆஃபரில் கிடைக்குதுங்க. மென்ஸ் பர்ஃப்யூம்லேருந்து நாப்கின்ஸ், கிச்சன் டவல்ஸ், எவ்ரிதிங் இஸ் அஃபோர்டபுள். இது வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ ஸ்பாரில். எத்தனை நாளைக்கு இந்த ஆஃபர்னு தெரியல. இது கூட நீங்கள் வந்து 310 ரூபா போட்டுருக்காங்க. எம்ஆர்பி இருக்கிற 150 ரூபாயில் வந்து ஒன்று கிடைக்குது. மேபி அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்கனாமிக்கலாக இருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி கிச்சன் டவல்ஸ்லாம் நிறைய யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, இந்த பண்டில் கூட உங்களுக்கு 50% 50% ஆஃபரில் உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து ஆஃப்டர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 50% ஆஃபருங்க. எல்லாமே வந்து பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ. இந்த மாதிரி ஸ்வீட் ஐட்டம்ஸ்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் ஆரோக்கியமான பொருள் கிடையாது. இதனால் ஜஸ்ட் ஏதோ ஒரு ஒகேஷனுக்கு வாங்கி சாப்பிடலாம். இந்த குவேக்கர்ஸ் ஓட்டெலாம் கூட நிறைய கேஷ்யூ 500 கிராம் வந்து 850 எம்ஆர்பி போட்டிருக்கோம். அதில் பாருங்கள் 529 ரூபா, கிட்டத்தட்ட 40% மேலே ஆஃபர் கிடைக்குது. ஆல்மண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இதெல்லாம் கூட வாங்கிக்கலாம். இல்லை ஸ்பாரில் வந்து நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது இதெல்லாம் நீங்கள் பிஸ்டாச்சியோஸ்லாம் வாங்கலாம். எல்லாமே வந்து ஒரு ஆஃபரில் தான் இருக்குது. 629 ஆஃப்டர் டிஸ்கவுண்ட். இல்லைனா அது எம்ஆர்பி 1000 ரூபா. கிட்டத்தட்ட 40% உங்களுக்கு வந்து நர்ஸ்லலாம் வந்து ஆஃபர் கிடைக்கும். இந்த மாதிரி ஆஃபர்லாம் ஆன்லைன் ஷாப்பிங்கில் உங்களுக்கு கிடைக்காது, பார்த்துக்கோங்க. குறிப்பாக வந்து ஸ்பாரில் இது லயன் டேட்ஸ்லேருந்து மிச்சது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு 50% டிஸ்கவுண்ட் கிடைக்கிறதுனால அது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த மாதிரி ஃப்ளோர் கிளீனர் இதெல்லாம் நீங்கள் வாங்கிங்க கூட பாருங்கள் எவ்வளோ பெரிய பேக்கு.
2 வாங்குறீங்க at the price of ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. இது எவ்வளோன்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு வந்து இது பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளீனர் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணுறோம். 1 லிட்டர் வந்து 205 ரூபா. இது 50% அப்படி ஆஃபர். 100 ரூபாய்க்கு வந்து ஃப்ளோர் கிளீனர் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கலாம். சாக்லேட்ஸு நாங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் பேக்ஸு, பாக்ஸ் சீல்டாக இருக்குது. அந்த பாக்ஸில் எல்லாம் குட் குக்கீஸ், சாக்லேட்ஸ்லாம் இருக்குது, கேட்பரிஸ் இந்த மாதிரி ஃபுல்லாகவே இருக்குது. பாருங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி நீங்கள் என்ன தேவையோ அது கூட வாங்கிக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் வாங்கலாமான்னு தெரியல. அது என்ன பிராண்ட் வாங்கலாம்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா ரிஃபைன் பண்ணுறது வந்து ஆரோக்கியமான விஷயமே தெரியல. நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். அப்படி வாங்குறவங்க வந்து ஒரு பீஸ் வந்து 147 ரூபாய்க்கு வந்து கிடைக்குது. இது வந்து ஒரு ½ லிட்டர்னு நினைக்கிறேன். 147 ரூபா போட்டுருங்க. கோல்டு வின்னர். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஐயோ இந்த சிப்ஸ் ஐட்டம்லாம் வாங்காதீங்க. ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் இதெல்லாம் வந்து ஆரோக்கியமான விஷயம் இல்லை. பூஸ்ட் வந்து உங்கள் எனர்ஜி சீக்கிரம் கிடையாதுங்க. உங்கள் சொல்ல போனால் பூஸ்ட்லாம் ஒன்றும் நல்லது. 3 ரோசஸ் இவ்வளோ பெரிய பாக்கெட் எனக்கு தேவையில்லை. ஆனால் அவங்க சேல் பண்ணுறாங்க. கொஞ்சம் அஃபோர்டபுளான ப்ரைஸாக கிடைக்கும். தயவு செஞ்சு கனவுலையும் நினைவுலையும் டொமேட்டோ மட்டும் குழந்தைகிட்டு கொடுத்துறாதீங்க. ஏன்னா இந்த டொமேட்டோ சாஸ் கெச்சப் வந்து உண்மையான கெச்சப் இல்லை. அது அவ்வளோ விஷம் கலந்து கெமிக்கல்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இந்த நட்டெல்லாம் நல்லதுன்னு நினைக்கிறேன். பிரெட் ஸ்வீட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து இந்த மாதிரி ஹார்லிக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம். பட் கண்டிப்பாக கெச்சப்பை வந்து நான் வந்து சப்போர்ட் பண்ணவே மாட்டேங்க. அதில் அவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லேஸ் சிப்ஸ்னு எப்போ சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. நான் அடிக்கடி சாப்பிடாதீங்க, உடம்புக்கு கேடு. இந்த மாதிரி வந்து பெரிய பாட்டிலில் கம்மியான விலைக்கு கொடுத்து தான் நம்ம வந்து ஒரு அட்ராக்ட் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருப்பாங்க. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போக வேணாம்னு வச்சுன்னா தயவு செஞ்சு பேக்கேஜ் ஃபுட்டை தவிர்க்க வேண்டாம். இந்த மாதிரி மசாலா ஃபுட் எப்பயாவது மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 வாட்டி சாப்பிட்றீங்க. பாருங்கள் இந்த மசாலா பால்ஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ கெட்ட விஷயங்கள் இருப்பாங்க. ஆடட் சுகர் போட்டிருக்காங்க. டோட்டல் சுகர் 1.6 கிராம், சேச்சுரேட்டட் ஃபேட் வந்து 5.4 கிராம். இதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு சால்ட்டும் சுகரும் தான். இங்கே பாருங்கள் 2.4 கிராம் சுகர் டோரிட்டோன்னு சொல்லி இதில் வந்து ட்ரான்ஸ் ஃபேட்டு, சேச்சுரேட்டட் ஃபேட்டு, 25 கிராம் டோட்டல் ஃபேட். இதெல்லாமே வந்து நம்ம உடலுக்கு விஷமாக மாறக்கூடிய விஷயம். அகைன் நான் ஒரு நாள் சாப்பிட்றவங்களை பற்றி நான் சொல்லலை, எப்பயாவது சாப்பிட்றவங்க பற்றி சொல்லலை. இது டெய்லி ஸ்டேபிள் ஃபுட்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதாவது தினமும் நீங்கள் வந்து அமெரிக்காலலாம் ஒரு சாண்ட்விச் வச்சு அது பக்கத்தில் வந்து சிப்ஸ் வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு நம்ம கலாச்சாரம் கிடையாது. நம்ம சாதம் வந்து ஸ்டேபிள் ஃபுட்டாக சாப்பிட்றோம். அந்த மாதிரி என்ன சாப்பிட்றோங்கிறது இதில் பாருங்கள். டோட்டல் சுகர் 0.6 per 100 கிராம்ஸ்க்கு வந்து 0.6 கிராம் இருக்குது. அப்போ வந்து இது சேச்சுரேட்டட் ஃபேட் கிட்டத்தட்ட 14.2. ஸோ இதெல்லாம் வந்து கெடுதல் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி சுகர் தேவையில்லாத வந்து சுகர் வந்து உடலில் போகுது. ட்ரான்ஸ் ஃபேட்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், சேச்சுரேட்டட் ஃபேட், சோடியம், இதெல்லாம் உடம்புக்கு வந்து கேடு விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் தான். தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து இந்த மாதிரி அட்ராக்டிவ் பேக்கெட்டில் போட்டு குழந்தைங்களை கெடுக்கிறதுக்காகவே செய்கிறாங்க. இது எல்லாத்தையுமே பாருங்கள். கொலஸ்ட்ரால் வரக்கூடிய இதில் விஷயங்கள் அதிகமாக இருக்குது. சோடியம் அதிகமாக இருக்குது. 1000 ஒரு 100 கிராம் சர்விங்கில் 1136 மில்லிகிராம் சோடியம் இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது வந்து உப்பு. அப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், உப்பும் சால்ட்டும் சுகரும் இருக்குது. இது மாதிரி பொருள் சாப்பிடும்போது உடலுக்கு கேடு, நிறைய நோய்களுக்கான ஒரு விஷயங்கள் வருது. இப்போ உதாரணமாக ஒரு கோகோ-கோலா பிடிச்சிங்கன்னா அது எவ்வளோ விஷயங்கள் கெடுதலாக இருப்பாங்க. இது அவ்வளோ பாய்சன் இருக்குது. இது வந்து இந்த கோக் கண்டென்ட்டை மட்டும் நான் காமிக்கிறேன். இந்த கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இதில் வந்து என்னென்ன இருக்குது பாருங்கள். FSSAI அப்ரூவ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னே தெரியல. இதில் அவ்வளோ கெடுதலான விஷயம் பாருங்கள். இதில் என்ன இருக்குது பாருங்கள். சுகர் 10.6 கிராம் சுகர், சோடியம் 8.5 மில்லிகிராம். ஸோ ஒரு லிட்டர் கேனில் வந்து கோக்கில் 10.6 கிராம்லேருந்து சோடியம். ஸோ இப்போ எல்லாத்துலேயும் நம்ம ஒரு காமன் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா சோடியம் அதாவது உப்பும் சுகரும். அப்போ எப்படிங்க டயபெட்டிஸ் வராமல் இருக்கும்? இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பழசாறு மேட் ஃப்ரம் பிரில்லியன்ட் ஆரஞ்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பல்பி ஆரஞ்சு. இது ஆரஞ்சில் ஒரு மனங்கடி கிடையாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன பாருங்கள். இதில் சுகர் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். FSSAI அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அப்ரூவ் பண்ணான்னு தெரியல. இது கோகோகோலாவுடைய இன்னொரு கன்சென்ட். அது ஹிந்துஸ்தான் கோகோகோலா பெவரேஜஸ்னு போட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் கான்சென்ட்ரேட் தான் யூஸ் பண்ணிக்கலாம். இன்கிரீடியன்ஸ் வந்து சுகர், ஆரஞ்சு ஜூஸ்னு போட்டிருக்கான். அசிடிட்டி ரெகுலேட்டர். இந்த அசிடிட்டி ரெகுலேட்டரில் உடம்புக்கு கெடுதல். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா சுகர் மாத்திரம் வந்து 12.7 கிராம்ஸ் 100 மில்லிலிட்டர் இந்த லிக்விடில். சோடியம் இருக்குது, நல்லா குறிச்சிக்கோங்க. சோடியம் நம்ம ஏற்கனவே எல்லாத்துலேயும் பார்த்தோம். அப்போது அக்ராஸ் த போர்டு என்று சொல்லுவாங்க இல்லையா. அதாவது எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாருமே வந்து சுகரையும் சால்ட்டையும் சேர்த்து நம்ம நாக்கு கெடுத்து வச்சுருக்காங்க. அது ஒரு டேஸ்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அவ்வளவும் கேடாகவே. இப்போ குறுக்குறை பார்ப்போம். இதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் சோடியம் வந்து 770 மில்லிகிராம் ஒரு 100 கிராம் சர்விங்கில். ஸோ டோட்டல் சுகர் வந்து 4. இப்போ சுகரும் சோடியமும் மிகப்பெரிய ஒரு ஆபத்து. அது நல்லது கிடைக்காது. இதில் பாருங்கள், இந்த பிரிட்டானியா பிஸ்கெட் என்ன பார்ப்போம். இதில் கூட வந்து சோடியம் இருக்கு பாருங்கள், 309 மில்லிகிராம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சுகர் வந்து கிட்டத்தட்ட 10 கிராம் சுகர் ஒரு பாக்கெட்டில் ஒரு 100 கிராமில் 10% கெடுதல் இருக்குது, 20% கெடுதல். இப்படி ஒவ்வொரு ஐட்டமும் நம்ம தினம் கன்சியூம் பண்ணுறோம். அதான் நான் மறுபடியும் சொல்கிறேன். என்றைக்கு இந்த மாதிரியான உணவுகள் நம்ம வீடுகளில் அலங்கரிக்க வந்தால் பரவாயில்ல, அதை வந்து தினமும் சாப்பிட வேண்டும் என்கின்ற ஒரு ஸ்டேபிள் ஃபுட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து உடலுக்கு கேடு. ஸோ இந்த மாதிரி ஆட்ட ஐட்டம்லாம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோல்டு வினரில் என்ன இருக்குது, இது ரிஃபைண்டுன்னு சொல்கிறாங்க. கலீஸ்வரி ப்ராடக்ட்னு நமக்கு தெரியும். பட் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னென்னு படிக்கிறாங்க. இதுலேயும் சோடியம்லாம் கிடையாது. விட்டமின் இ இருக்குன்னு போட்டிருக்கோம், விட்டமின் ஏ இருக்குன்னு போட்டிருக்கோம், D2 இருக்குன்னு போட்டிருக்கோம். பட் வந்து இன்க்ரீடியன்ஸில் ரிஃபைண்டு சன்ஃப்ளவர் ஆயில். சன்ஃப்ளவர்லேருந்து இவ்வளோ ஆயிலே முதல்ல வராதுங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. சன்ஃப்ளவர் ஆயிலே கிடையாது. இதில் வந்து வேறு என்ன பண்ணுங்க, ஆர்ஜி மூன் ஆயில் அப்படின்னு போட்டிருக்கான். இது வந்து ப்ளீஸ் ஸ்டோர் இன் ட்ரை பிளேஸ் அவே ஃப்ரம் ஹீட். இது எந்த பெட்ரோல் எங்கேயும் மிக்ஸ் பண்ணால் தெரியல. அவே ஃப்ரம் ஹீட்னு போட்டிருக்கான்.
பற்றி கொண்டு பயப்படுறான்னு தெரியல. பட் இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்க. இது எங்கேருந்து வருது, இது எப்படி வருது, அவ்வளோ சன்ஃப்ளவர்லேருந்து வந்தால் இன்றைக்கி 10,000 ரூபா கொடுப்பாங்க இந்த ஒரு 2 லிட்டரா 5 லிட்டரு இந்த மாதிரி கேனுக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரியான ஆயில் எங்கேருந்து வருது, நம்ம நல்லெண்ணெய்க்கு மாறணும், கடல் எண்ணெய்க்கு மாறணும், நல்ல ஆரோக்கியமான உணவு வகைகளை நம்ம வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா ஏன் இவ்வளோ பேசுகிறேன், இன்றைக்கி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன், அங்கேயும் ஒரு வியாபார நோக்கோடு தான் ஹாஸ்பிட்டலும் நடந்து கொண்டு வருகிறது. ஸோ இதெல்லாமே இதுலேயும் பாருங்கள், எல்லாத்துலேயும் வந்து சுகர் அள்ளி தெளிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இது எல்லாமே FSSAI அப்ரூவ்டுன்னு போட்டிருக்காங்க. ஆனால் அதில் இருக்கக்கூடிய கேடு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்காம சாப்பிட்றோம். அதுதான் நம்ம பண்ணுற மிஸ்டேக்ஸ். ஸோ வி ஹேவ் டு பி அவேர், என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே எல்லாருக்கும் அவைலபிளுங்க. அது வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதாவது நீங்கள் என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற அந்த டெசிஷன் மேக்கிங் உங்கள் கையில் தான் இருக்கும். சரி, எனக்கே ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறீங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு நாள் ட்ராவல் பண்ணுறது தவிர, பட் தினம் நம்ம டாக்டர் பால் சொல்கிற மாதிரி தினம் இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ நல்ல விஷயங்கள், இயற்கை விஷயங்கள் சாப்பிடலாம், பருப்பு வகைகளை சாப்பிடலாம், இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆரோக்கியமான தானியங்கள் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, கடலை இருக்குது. ப்ரோட்டீன் என்னென்னா அமெரிக்கா முழுக்க ஒரு கதை. இந்த மாதிரி வந்து சுண்டல்லாம் சாப்பிடலாம், வேர்க்கடலை அவ்வளோ ஊற வச்சு சாப்பிடலாம். பாருங்கள், கையில் எடுக்கும்போது எனக்கு வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. அந்தளவுக்கு வேர்க்கடையில் இருக்குது, உடச்ச கடையில் இருக்குது. ஸோ இதில் வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு நல்லது. போகா பண்ணுறதுக்கு இது கூட வந்து பாருங்கள், போகா உடம்புக்கு நல்லது. இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். ஓகேங்களா? அப்போது நீ பாருங்கள், இந்த பசங்க சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த பசங்களுக்கு பிடிச்ச அந்த அட்ராக்டிவ் கவர் அதெல்லாம் பார்க்கும்போது இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர்கள் வந்து மார்க்கெட் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க மண்டியில் சப்கான்ஷியஸாக மண்டியில் சொல்லியிருக்காங்க. கோகோனட்டு, புளி, சோயா கூட சாப்பிடலாம், அது நல்லது தான், ஒன்றும் தப்பு இல்லை. அரிசி இன்னும் நல்ல அரிசியாக ஆர்கானிக் அரிசியாக சாப்பிடுங்க. மீனம்பூர் அரிசி மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, சின்ன அரிசியாக டேஸ்ட்டாக தான் இருக்குது. இதெல்லாம் வந்து நீங்கள் சாப்பிடலாம். தாலில் வந்து நிறைய ப்ரோட்டீன் இருக்குது. தால் வந்து ரொம்ப நல்லது தான் உடம்புக்கு, அது வந்து சாப்பிடலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தால் ஐட்டம்லாம் நம்ம வந்து சாம்பாரில் ஏற்கனவே ஆட் பண்ணுறோம். அதனால் வந்து உளுத்தம் பருப்பு இதெல்லாம் வந்து நல்லது தான், சாப்பிடலாம். பீன்ஸு, கிட்னி பீன்ஸு, ராஜ்மா, இதெல்லாம் வந்து ராஜ்மாலாம் சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. ஸோ மறுபடியும் நம்ம ஏன் இவ்வளோ தூரம் இதை பற்றி உணவே மருந்துன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் அது எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்லிக்கணும், நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதாங்க நமக்கு வந்து உணவு கடைசியாகுது. அப்போ நீங்கள் உணவை வந்து எப்படி சாப்பிடணும், என்ன சாப்பிடணும் என்பதை பற்றி நாம் அறிந்து சாப்பிட வேண்டும். அதை விட்டுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பழக்கப்பதிவுனால கண்டதை சாப்பிட ஹாஸ்பிட்டலில் போய் அடிமையாகும். இதெல்லாம் ஒரு சைக்கிள் மாதிரி, எக்கனாமிக் சைக்கிள். அதாவது நம்மளை வச்சு பணம் செய்வதற்காக, ஒரு மனிதனை ஒரு பிணமாக ஆக்குவதற்காக, அவர்களுக்கு நோயை உண்டு பண்ணுவதற்காக இந்த மாதிரி உணவு வகைகளை உற்பத்தி பண்ணுறாங்க. ஃபுட் இண்டஸ்ட்ரி உற்பத்தி பண்ணுறாங்க. அதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை ஃபார்மசிஸ்ட் கொடுக்குறாங்க. அந்த ஃபார்மசி எப்படி எதை வச்சு கொடுக்குறாங்கன்னா, டாக்டர்ஸ் என்கின்ற சில படித்த கைக்கூலிகளை வைத்து அடியால் வச்சு செய்கிற மாதிரி அந்த கைக்கூலிகளை வைத்து இதுதான் கொடுக்கணும், சர்ஜரினா இப்படி தான் பண்ணணும், அதுக்கு மருந்து இப்படி தான் பண்ணணும். ஏதோ ஒரு எமர்ஜென்சினே யூஸ் பண்ணிக்கலாம். அடிக்கடி யூஸ் பண்ணுறவங்களுக்கு நிச்சயமாக அது ஒரு ஆரோக்கியமான விஷயம் கிடையாது. டாக்டர்ஸ் யாருமே உங்களை நம்பி உங்களுக்காக ஒரு அன்பாக யாரும் செய்கிறாங்க அப்படின்லாம் நீங்கள் நம்பிட்டு போயிடாதீங்க. ஒரு ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா பாக்கெட் இருக்க பணமும் காலி, உங்கள் மனமும் காலி, உடம்பும் காலி. ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க. ஏதோ அத்தியாவசியம் ஒரு எமர்ஜென்சிக்காக போகணும் அப்படிங்கிறத மட்டும் வச்சுக்கோங்க. அது தவிர நம்ம ரொம்பலாம் வந்து இவங்களை நம்ம ஒரு பேரலல் கவர்மெண்ட்டுங்கிறது தான், சுய தற்சார்பு வாழ்க்கை தான் வாழணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்பொழுது எவ்வளவு விஷயங்கள், கேடு நிறைந்த விஷயங்களை வந்து சமூக வலைதளங்களில் போட்டு இந்த மாதிரி பழங்கள்லாம் கூட உரிமையாக வருதா இல்லை ஆர்கானிக்கான்னு தெரியல. இதெல்லாம் வந்து பார்க்க நல்லாயிருக்கு. பட் நீங்கள் எங்கேருந்து வருது அப்படிங்கிற ஒரு நினைவோடு நான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். இதெல்லாம் பார்க்க நல்லா இருக்க வாய்க்கெல்லாம் பார்க்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லது தான் உடம்புக்கு. பட் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்கானிக்காக செய்ய பொருளாக இருந்தால் உடம்புக்கும் நல்லது. ஐஸ்கிரீம்ஸில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் இல்லை. தயவு செஞ்சு ஐஸ்கிரீம்ஸ் பார்க்காதீங்க, ஐஸ்கிரீம்ஸாக வாங்காதீங்க. கேர்டில் கூட ரொம்ப ப்ரோபயோட்டிக் இருக்குது. பட் அதில் வந்து என்ன இன்க்ரீடியன்ஸ் இந்த பாருங்கள், இந்த பராட்டாவில் வந்து மைதா 60%, 60% மைதாவை எப்பயாவது ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். தினமும் சாப்பிட்டா உடம்புக்கு கேடு. அது மாதிரி இந்த ரெஃப்ரிஜரேட்டட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதில் என்ன இன்க்ரீடியன்ட் இருக்குன்னு பார்க்காம நீங்கள் வாங்கவே கூடாது. உதாரணமாக இதில் என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பாருங்கள். ஒரு வெஜிடபிள்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே இருக்குது, இதெல்லாம் வாங்கிக்கலாம். ஓகே, ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலுங்க. ஏன்னா இதில் வந்து அவ்வளோ கெமிக்கல்ஸ் பாருங்கள். அமௌண்ட் சாக்லேட் போடுறேன். இது என்ன இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், கார்போஹைட்ரேட்டு, சுகரு, 25% சோடியம். நம்ம சொன்ன மாதிரி இந்த சோடியமையும் இதையும் வச்சு தான் மார்க்கெட் பண்ணியிருக்காங்க. மொத்தமுமே நம்ம விற்றது இந்த சோடியமும், சேச்சுரேட்டட் ஃபேட்டும், அப்புறம் வந்து சால்ட்டு, சோடியம் தான் சால்ட்டு, சுகர், இதெல்லாம் தான் கெடுது. இந்த மாதிரி ஸ்வீட் கார்னில் கூட எதுவுமே நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் பதப்படுத்தும் போது அது உள்ள வந்து என்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், சிக்கமாக பாருங்கள். மறுபடியும் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, சுகர் ஆட் பண்ணலன்னு போட்டிருக்கோம். பட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, சோடியம் இருக்குது. ஸோ இதனால் என்ன நலன் இருக்குது, நன்மை இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதெல்லாம் நீங்கள் கேர்ஃபுல்லாக பார்த்து தான் நீங்கள் வாங்கணும். ஒரு விஷயத்தையும் நம்ம சாப்பிடும்போது என்ன சாப்பிட்றோம் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் சாப்பிடணும். லட்டு நல்லா இருக்குன்னா அவ்வளோ சால்ட்டு, சுகர். இதில் என்ன சால்ட் இருக்குமா தெரியல, கண்டிப்பாக சுகர் அளவு அதிகமான பாருங்கள். டோட்டல் சுகரு 51.8 கிராமா, 100 கிராம் சர்விங்கில் 51% சுகர். டயட்ரி ஃபைபர் கொஞ்சம் நல்ல விஷயம், ஆனால் 85% சோடியம். அப்போ சோடியம்ங்கிற விஷத்தன்மை இல்லாத எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிறது இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கோம். பாருங்கள், சோடியம் இல்லை, டயட்ரி ஃபைபரில் ஆடட் சுகர் வந்து 22.5%, 5 கிராம் per 100 grams ஆஃப் சர்விங். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஆரோக்கியம் இல்லாத ஒரு விஷயங்கள் தான். ஸோ இதை பார்க்கும்போது நாம் எதை சாப்பிடுகிறோம், உணவை சாப்பிடுகிறோமா இல்லை ஒரு விஷத்தை சாப்பிடுகிறோமா என்கின்ற ஒரு கேள்வி தான் கேட்குது. இது வந்து கொஞ்சம் கார்போஹைட்ரேட்டுக்கு நல்லது தான்,
இதில் பாருங்கள் சுகரு ஃபேட்டு ப்ரோட்டீன் 5 கிராம் போட்டிருக்கான். இது அலர்ஜன் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கான். வீட்டு கலந்துருக்கான். இது ஒன்றும் அவ்வளோ கெடுதலாக தெரியல. பட் வந்து இந்த ஸ்வீட் வந்து சுகர் ரொம்ப இருக்கிறத வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது. இது மாதிரி ஃப்ரூட் சாப்பிடலாம். இது உங்களுக்கு சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, எனக்கே நான் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி பிரெட் ஐட்டம்ஸில் வந்து க்ளூட்டன் தாங்க. அது பிரெட்டில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோடியம் இதுலேயும் இருக்குங்க. பாருங்கள், இந்த பிரெட்டில் ஒலைவ்ஸ் ஃபொகாஷியா பேர்லாம் கேட்க நல்லா இருக்கு, இட்டாலியன் பிரெட் மாதிரி இருக்குது. பட் இதெல்லாம் வந்து கான்ஸ்டிபேஷன் வரும். இந்த பிரெட் உடம்புக்கு ஆரோக்கியமான விஷயம் இல்லை, எளிதில் ஜீரணிக்கக்கூடிய விஷயம் இல்லை. நம்ம ராகி, கம்பு, சோளம் இந்த மாதிரி சாப்பிட்றது தான் நல்லது. ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, அதுவும் ஆர்கானிக் ஃப்ரூட்டாக சாப்பிடுங்க. இது எதுவும் ஒரு ஃப்ரூட்டு ட்ராகன் ஃப்ரூட்டுன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி எடிபிள் உள்ளே இருக்கும், நல்லா இருக்குமான்னு தெரியல. பட் ரொம்ப தூரத்துலேருந்து வரக்கூடிய கடல் வழியாக வரக்கூடிய அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிடும்போது அதோடைய வேல்யூ, அந்த ஃபுட் வேல்யூன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த ஸ்டார்ச் வேல்யூ போயிடும். அதனால் அது சாப்பிட்டது ஒன்றும் பலன் இல்லை. கெடுதல் இல்லாமல் இருந்தால் போதும். இதுக்கு மேலே என்னென்ன கெமிக்கல் போட்டு அதை வந்து ஹோல்ட் பண்ணுறான்னு தெரியல. அதனால நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரி வாங்க, அப்படியே நம்ம இந்த ஷர்ட்ஸ் எதாவது இருக்கான்னு பார்ப்போம். இது வாங்குற மாதிரி இருக்கும். ஒயிட் ஷர்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்குது. இந்த மாதிரி ஷர்ட்ஸ் பார்க்குறதுக்கு மேபி ஐ கேன் பை ஒன். பார்க்குற மாதிரி ரெட் கலர்ஸ் வந்து வாங்கலாம்.